மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இந்த கட்டடங்களை பாரும், இந்த கல்லுகளை பாரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த மத்தேயுல சொல்லும் பொழுது இந்த கல்லுகளை பாரும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, மற்ற சுவிசேஷங்களிலே அது வருகிறது. அவரிடத்தில் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அவர் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அங்கேதான் அவரை பிரதிஷ்டை பண்ணினார்கள். இயேசு மனிதனாய் பிறந்து தெய்வமானவர் அல்ல, தெய்வம் மனிதனாய் வந்து மனிதனுக்காக பிராயச்சித்தத்தை செய்து மறுபடியும் தேவனாகவே பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். குழந்தையிலிருந்து அவர் அங்கேதான் இருந்தார். அடிக்கடி பஸ்கா பண்டிகைக்கெல்லாம் ஆலயத்துக்கு வந்தார். இப்பொழுது அவருடைய சீஷர்கள் அந்த கட்டடத்தை காட்டுகிறார்கள். அதாவது என்ன, உலகத்தில் இருக்க எல்லா ஆலயத்தை விட நம்முடைய ஆலயம் எவ்வளவு பெருசு பாருங்கன்ட்டு கட்டிடத்தின் மேல் கவனத்தை செலுத்தினார்கள். இப்போது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் சொந்த இடம் இருக்கிறது, நமக்கும் கட்டடம் இருக்கிறது, நமக்கும் ஏர் கண்டிஷன் சர்ச் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்பொழுது கட்டடத்துக்குள் நாம் இருக்க முடியவில்லை. இந்த வாரத்தில், இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? கட்டடத்தை விட எனக்கு ஜனங்கள் தான் முக்கியம், ஜனங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம். இந்த கட்டடத்தை குறித்து மேன்மை பாராட்டி எங்க சர்ச் அவ்வளவு பெருசு, எங்க சர்ச் எவ்வளவு பெருசு, நாங்க எவ்வளவு அழகா கட்டியிருக்கோம், இப்படிலாம் நாம் கட்டடத்தில் மேன்மை பாராட்டுகிற காலங்கள் அல்ல இது. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற காலம். நாம் நம்முடைய சம்பாத்தியம், நாம் கட்டின வீடு, நாம் கட்டின ஆலயம், இதை குறித்த மேன்மை பாராட்டுதலை விட்டுவிட்டு கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவோம். இயேசு அதை சொல்ல அவர்கள் வரும் பொழுது சொல்லுகிறார், இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு கல் இன்னொரு கல் மேல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு அடுத்தபடியா அந்த ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ ஆலயத்தை குறித்து சொன்னோடனே எல்லாருக்கும் சுருன்னு கோபம் ஏறி இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன உடனே சீஷர்கள் ஏன் என்கிற கேள்வியை கேட்கவில்லை, எப்போது என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இடிக்கப்பட்டு போகும்னு சொன்னமே, ஏன் ஆண்டவரே அப்படிங்கிற கேள்வி அங்கே கேட்கப்படவே இல்லை. மத்தேயு எழுதல, மார்க் எழுதல, எந்த ஒரு சீஷனும் இதை பதிவு செய்யவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் ஏன் இடிக்கிறீர் என்று கேட்காமல் இது எப்போது நடக்கும் என்று கேட்கிறார்கள். அவங்க கேட்கும்போது இவை எப்போது நடக்கும் என்கிற வார்த்தையை மட்டும் கேட்காமல் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதை நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில், இது ஆலயத்துக்கு பக்கத்துல நடந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது. இப்ப ஒலிவ மலையில உட்கார்ந்து இருக்கும் போது சீஷர்கள் அவரிடத்துல தனித்து இவைகள் எப்போது சம்பவிக்கும், ஏன் சம்பவிக்கணும்னு கேட்கல, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டார். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப ஆவியானவருடைய ஏவுதல்னால் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஆண்டவருடைய வருகை, இதெல்லாம் பைபிள் படிக்கிற நமக்கு தான் இதை பற்றிய முழு சத்தியமும் தெரியுது. அந்த நாட்கள்ல இயேசு இன்னும் மரிக்கல. மரித்து பரலோகத்துக்கு போகும் பொழுதுதான் தேவ தூதர்கள் சொன்னாங்க, இப்பொழுது உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எழுந்து போகிறாரோ அப்படியே வருவார்னு. இயேசுவும் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் பிதாவிட்ட போறேன், திரும்ப வருவேன்னு சொன்னார். இதெல்லாம் வைத்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த இயேசு திரும்ப வரப்போகிறார். அப்ப உலகத்தினுடைய முடிவு, உம்முடைய வருகை, 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போதைக்கு இந்த உலகம் அழியவே அழியாது. யார் என்ன சொன்னாலும் சுனாமி வரலாம், பூமி அதிர்ச்சி வரலாம், எவ்வளவு அணுகுண்ட போடலாம். நான் உங்களுக்கு வேத வசனத்தின் ஆதாரத்தோட சொல்றேன், இந்த உலகம் இப்போதைக்கு அழியவே அழியாது. ஏன் இன்னும் 1007 ஆண்டுகளுக்கு அழியவே அழியாது. ஏன் 1007 ஆண்டுகள்னா, கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகை முதலாவது இருக்க வேண்டும். அதற்கு பின்பு இந்த உலகத்தை அந்தி கிறிஸ்து 7 ஆண்டுகள் ஆளுவான். 7 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த சாத்தான கர்த்தர் கட்டி பாதாளத்துல போட்டு அடைச்சு வச்சு 1000 வருடம் இந்த பூமியை அரசாளுவார். அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடக்கும். அதற்கு பின்பு ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பு, பழைய வானம் பழைய பூமி எல்லாம் ஒழித்து அதற்கு பின்புதான் புதிய வானம் புதிய பூமியை படைக்க போகிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய காரியம், அவருடைய வருகைக்கு முன்பாக இருக்கிற அடையாளம் என்ன? அதை சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்,
கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. என்னென்ன வைரஸ், சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. 1720 இதே போல ஒரு கொள்ளை நோய், அநேகர் மரித்தார்கள். 1820 ஒரு கொள்ளை நோய், அநேகர் மரித்தார்கள். 1920 ஒரு கொள்ளை நோய், அநேகர் மரித்தார்கள். இன்றைக்கு 2020 கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலே உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா வைரஸினால் ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் எல்லாம் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. கர்த்தருடைய அஜெண்டாவில் இதெல்லாம் இருக்கு. அப்ப வியாதி அனுப்புறது தேவனா? இல்லை. மனிதன் இப்படியெல்லாம் கண்டுபிடிப்பான். மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே உயிர்கொல்லி பூச்சிகள், உயிர்கொல்லி கிருமிகள் இந்த பூமியில் உண்டாகும் என்பதை தேவன் அறிந்து சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சம்பவிக்கணும், ஆனா முடிவு உடனே வராதுன்னு சொல்லிட்டு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கொள்ளை நோய். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், தேசத்துக்கு விரோதமா தேசம். காலாகாலமா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. காட்டு மிராண்டியாக மனிதன் வாழ்ந்த காலத்திலிருந்து இனக்குழுக்கள் யுத்தம் பண்ணின. அதற்கு பின்பு தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள். 2 உலக யுத்தத்தை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஆங்காங்கே ஜாதி சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது, குடும்ப சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தன்னுடைய சொத்தை தன்னிடத்தில் கேட்காமல் தன்னுடைய தாய் வித்தபடினால் தாயை அடித்தே ஒருவன் கொண்டிருக்கிறான். இப்படி வீட்டுக்குள்ளேயே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றது, கொள்ளை நோய் பல இடங்களில் உண்டாகும் என்றால் பல தேசங்களில் உண்டாகும். எனவே இந்த இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சம்பவங்களை பார்த்து பயப்படக்கூடாது, சரித்திரத்தை பார்த்து விசுவாசிக்க வேண்டும். தேவன் இந்த வேத புத்தகத்தை ஒரு சரித்திர புத்தகமாக, தேவனுடைய வார்த்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தபோது ஆண்டவர் அதிலிருந்து தப்புவதற்கும் வழியை வைத்திருக்கிறார். யாத்ராகமத்தின் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அந்த வைரஸ் ஒரு இடத்தில் ஆரம்பித்தது. சைனாவிலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் இந்த வைரஸ் வெளிப்பட ஆரம்பித்து அது எவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் பண்ணிருக்கு பாருங்க. அது கிட்டத்தட்ட முழு உலகத்தை 170க்கும் மேற்பட்ட நாடுகளை பாதித்திருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. எப்படி பரவியது? மனிதர்கள் இன்னைக்கு பிளைட்ல போறாங்க, ஒருவரை தொடும் பொழுது, அவர் தொட்டதை தொடும் பொழுது இந்த வியாதி பரவுகிறது என்று சொல்லுகிறார்கள். முகத்தை மூடிக்கொள்ளுங்கள், கையில சானிடைசர் வைத்து அடிக்கடி கழுவிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. இது எப்படி பரவுகிறது? நான் யோசித்து பார்த்தேன். பைபிள்ல அன்னைக்கு எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக பார்வோனிடத்துல பேசி ஜனங்களை விடுதலை செய்வதற்காக மோசே அனுப்புகிறார். ஆனா மோசே சொன்ன போது இந்த பார்வோன் கேட்கல. அதனால ஆண்டவர் பல வாதைகளை அனுப்பி இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வர வேண்டியிருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப மனுஷங்க மேல ஒரு நோயை வர பண்ண போறேன். ஒரு கொப்புளங்கள், எரிபந்தமான கொப்புளங்கள் வரப்போகுது. அது எப்படி வரும்னா, மோசே நீ ஒருபடி சாம்பலை கையில் எடுத்துக்க, இதை போய் பார்வோனுக்கு முன்பாக அப்படி தூவி விடு. இந்த சாம்பல் எகிப்து தேசம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் மேல் போய் பட்டு அவர்களுக்கு கொப்புளங்கள் வரும் என்று. அதை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு நேராக இறக்க கடவன். அது எது? அந்த சூளையின் சாம்பல். எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றான். 10ஆம் வசனத்துல அப்படியே இறைத்தான். அப்படியே அவைகள் நடந்தன. மந்திரவாதிகளால் அதை தடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு இடத்தில் ஒரு ராஜாவுக்கு முன்பாக இறைத்தது எகிப்து தேசம் முழுவதும் அதை டிராவல் பண்ணிருச்சு காற்றில. அப்ப ஒரு இடத்துல நடக்கிறது பல இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது இங்க இருக்கு. அதுக்கு சொல்யூஷன் என்ன? அது எப்படி மாறும்? இன்னைக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. நம்ம ஆட்கள் அதுக்குள்ள இதை சாப்பிட்டா சரி ஆயிடும், அதை சாப்பிட்டா சரி ஆயிடணும், வியாபாரத்துக்காக என்னென்னத்தையும் சொல்றாங்க. நல்லது, இயற்கை மூலிகைகள் எப்பொழுதுமே நம்மை காக்கக்கூடியவைகள். ஆனால் இந்த வாதை அல்லது இந்த கொள்ளை நோய் எப்போது நிறுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம்.
ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் விடமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கான். அப்புறம் மறுபடியும் சில தொடர்ந்து சில வாதைகளை கர்த்தர் அனுப்பும்போது, அப்ப இதுக்கு இந்த வாதைகள்லாம் நிறுத்துறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா 29ஆம் வசனத்துல போட்டிருக்கு. மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மலை நின்று போம். அதனாலே பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். தேவனுடைய மனுஷனாகிய மோசே, தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கக்கூடியவர்கள். இந்த வாதை கர்த்தர் அனுப்பின வாதை அல்ல, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட வாதை இந்த கொரோனா வைரஸ். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாதை வந்து விட்டது. ஆனா நிறுத்துறதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாரு தெரியுமா? நீ கையை நீட்டின உடனே ஒரு அற்புதம் நடக்கிறது போல நீ மறுபடியும் கையை நீட்டினா நான் அதை நிறுத்துவேங்கிறாரு. வாதை நிறுத்தப்படுவது ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கையில் இருக்கிறது. யாரெல்லாம் வானத்துக்கு நேரனா, வானத்தில் இருக்க தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள யெகோவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு நேராக தேவ பிள்ளைகள் கைகளை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் வாதைகளை நிறுத்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்று தைரியமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 20ஆம் வசனம், பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களையும் வீட்டுக்குள் ஓடி வர பண்ணினான். ஏன் ஓடி வர பண்ணினான்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் 19ஆம் வசனத்துல, இப்பொழுது ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மலை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுண்டா. இப்ப இன்னைக்கு நம்முடைய தேசத்துல வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ல, ஒரு பெரிய ஆபத்து வரப்போது, தப்புறதுக்கு நீ என்ன செய்யணும், வீட்டை விட்டு வெளியே வராதங்கிறார். அப்ப ஆண்டவருடைய சொல் கேட்டு எவன் வெளியே வராமல் ஆண்டவர் சொன்ன இடத்துல சேர்ந்து கொண்டானோ அவன் தப்பினான். 21ஆம் வசனம், எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரனையும் தன் மிருக ஜீவன்களை வெளியில விட்டு விட்டான். அப்ப ஆண்டவர் கையை மேல நீட்டுங்கிறாரு. கர்த்தர் 23ஆம் வசனத்துல கண்மலையை வர பண்ணுகிறார். எல்லாரையும் வெளியே இருந்த எல்லாரையும் அந்த கல்மலை அழித்து போட்டது என்று 25ஆம் வசனத்துல. 26ஆம் வசனம் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. அப்ப தம்மை நம்பி வந்த பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளை, எப்படி அவரிடத்தில் வர்ற பிள்ளைகள் யாராயிருந்தாலும், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் என்னோடு கூட நீங்கள் இருக்கிற இடத்துல வசனத்தை திருப்பி கொண்டு பாருங்கள். அந்த வசனத்தை பார்த்தா தான் இப்படி எல்லாம் இருக்குதாங்கிறது உங்களுக்கு தெரியும். 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ளுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்றார். இப்ப உதாரணம் சொல்கிறேன். கோழி தன் குஞ்சுகளோடு வெளியே மேய்ந்து கொண்டிருக்கிறது. குப்பையை கிளறி தன் குஞ்சுகளுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கிறது. குஞ்சுகள் ஆங்காங்கே தாயை சுற்றிலும் மேய்ந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு பருந்து வருகிறதை இந்த கோழி பார்த்து விடுகிறது. தன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கோழி பார்த்த உடனே அந்த குஞ்சுகளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தத்தை எழுப்பும். இந்த சத்தத்தை செய்துவிட்டு தன் செட்டைகளை விரித்து கொள்ளும். செட்டைகளை விரித்து கொண்ட உடனே தாயினுடைய சமிக்கையை, தாயினுடைய சத்தத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்து இந்த செட்டைக்குள்ளே புகுந்து கொண்ட உடனே கோழி அப்படியே தன் செட்டைக்குள்ளே அந்த குஞ்சுகளை மறைத்து கொள்ளும். உயர்ந்து வந்த பருந்து அந்த செட்டைக்குள் இருக்கிற குஞ்சுகளை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த முழு உலகத்துக்கும் அவ்வப்போது ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. கடைசியா பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனை வரப்போகுது. இதுக்கெல்லாம் தப்பும்படிதான் ஒரு கோழியை போல என் செட்டையை விரித்து என் செட்டைக்குள்ளே வந்து விடுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போகிறது. இதை பார்த்து கொண்ட கண்மான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் நம்மை அவருடைய செட்டைக்குள்ளே இருக்க விரும்புகிறார்.
ஒரு டுனாமிஸ் ஏஜி சர்ச் என்கிற ஒரு கட்டடத்துக்குள் இன்றைக்கு நாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் நாம் அவருடைய செட்டைக்குள் இருக்கிற அனுபவத்துக்குள் வர வேண்டும். முதலாவது ஆண்டவர் செட்டையை எப்பொழுது விரித்தார் தெரியுமா? நோவாவின் நாட்களில. நோவாவின் நாட்களில ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. காரணம் என்ன? இந்த கடைசி நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்றார். இன்னைக்கு உலகம் முழுசும் இப்படிப்பட்ட அழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதன் தேவ கட்டளையை மீறி தேவனை கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறான். தேவ கோபத்தினுடைய விளைவுதான் இது. சேம் செக்ஸ் மேரேஜ், கே மேரேஜ், லெஸ்பியன், அது மாத்திரமல்ல பல பாவ பழக்க வழக்கங்கள் எல்லா கிறிஸ்தவ நாடுகள் கூட சட்டமா ஏற்றிருச்சு. ஏன்னா தனி மனித சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் பைபிள்ல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் இன்னைக்கு மனுஷன் செய்யறதுனால அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு மரணம். இதற்கு தேவன் பொறுப்பு அல்ல. மனிதனுடைய பாவம் இப்படிப்பட்ட வியாதிகளை கொண்டு வருகிறது. அன்றைக்கு நோவாவுடைய நாட்களிலே என்ன நடந்தது என்பதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன். ஆண்டவருடைய வருகையை பற்றி கேட்டார்கள் அல்லவா? அந்த வருகையை பற்றி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது நான் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னார். இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய சிம்டம்ஸ், நிறைய அறிகுறி இந்த பூமியில இருக்குனாரு. ஆண்டவருடைய வருகைக்குரிய அறிகுறி தான் இந்த கொரோனா வைரஸ். அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்ப ஆண்டவருடைய வருகையை பத்தி சொல்லும்போது 36ஆம் வசனத்துல மத்தேயு 24:36 அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா தவிர ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்ப மனுஷகுமாரனும் அறியான்னு ஒரு இடத்துல சொல்லிக்காரு. தேவகுமாரனாகிய இயேசுக்கு தெரியும், மனுஷனாய் வந்த இயேசுக்கு அது மனுஷனா இருக்கும்பொழுது அவருக்கு தெரியல. இன்னைக்கு அவர் தேவகுமாரனா இருக்கிறதுனால அவருக்கு எப்ப வருவார்னு தெரியும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் நடக்கும், காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போ நோவாவுடைய காலத்தில் நடந்த போது அந்த ஜனங்கள் தப்புவதற்கு ஒரு செட்டை விரிக்கப்பட்டது, அதான் பேழை. 120 வருடம் நீதியை நோவா பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பல ஆண்டுகள் அந்த ஜனங்களுக்கு மனம் திரும்புங்க, ஒரு பெரிய அழிவு வரப்போது, ஆண்டவர் ஒரு பெரிய மழையை கொண்டு வரப்போறார், இந்த உலகம் அழிய போதுன்னு எவ்வளவோ சொன்னதை அவர்கள் உணரவில்லை. அதை அசட்டை பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் அசட்டை பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சொல்றத கவர்மெண்ட்டுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம மீறி ஆராதனை இடத்த சபைக்கு வராம நாம் ஆன்லைன்ல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து எப்படி மருந்து சாப்பிடணும்னு சொன்னார்னா அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணா தான் நமக்கு சுகம் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றார், அந்த நாட்கள்ல பாவம் பெருகி இருந்துச்சு, ஆனா ஒரு சான்ஸ். இயேசு யாரு தெரியுமா? பாவிகளை தண்டிக்கிற தெய்வம் இல்ல, பாவிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற தெய்வம். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனுக்கு மறு சான்ஸ் கொடுக்கிறாரு மனம் திரும்புறதுக்கு. அப்ப சொன்னாரு, ஒரு பெரிய பேழையை செஞ்சுட்டு இந்த அழிவுக்கு தப்பணும்னு சொல்றவங்களாம் பேழைக்குள்ள வா, நீ வெளியே நிக்க கூடாது, பேழைக்குள்ள வான்னு அந்த செட்டை, முதலாவது விரிக்கப்பட்ட செட்டை இந்த பேழை. ஆனா ஜனங்க என்ன செய்யணுமா? உணரல. இதை கூட காதுல கேட்கறவங்களும் இருக்காங்க, மனசை திறந்து கேட்கறவங்களும் இருக்காங்க. நீங்க எப்படி கேட்கறீங்க? வெறும் செவியில் இந்த செய்தியை கேட்கறீங்களா? மனம் திறந்து கேட்கறீங்களா? ஆண்டவர் பவுல் பேசுறதை கேட்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை திறந்தாராம். சீஷர்களோடு உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு சீஷர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் தம்மை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார் என்று சொல்லப்பட்டது. மனக்கண் திறக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம இயேசுவை ஃபாலோ பண்றோம். சோ அவங்க உணரலை. இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் உணரலை, என்ன ஆபத்து வருதுங்கிறத உணரல. உலகமாவது அழிய போறதான்னு சொல்றாங்க. சோ ஆண்டவர் அன்றைக்கு பேழையை செய்து விட்டு எல்லாரும் வாங்கினாரு, ஜனங்கள் கேட்கல. அதுக்கப்புறம் வந்தது இயேசு இந்த பூமியில மனிதனாய் வந்து தன்னை ஆராதிக்கிற தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு 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 அறிவிப்பை கொடுக்கிறார். என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். 2வது செட்டை திறக்கப்படுகிறது. அதைத்தான் கிறிஸ்தவங்க வந்து வீடு வீடா சொல்றோம். ஒரு ஆபத்து வரப்போகுது. இது மதம் மாத்திர காரியம் இல்லை, ஒரு ஆபத்து வரப்போகிறது. இயேசு தன் செட்டையை விரித்திருக்கிறார். அந்த செட்டைக்குள்ளே வாருங்கள். சங்கீதம் 91 பாடலாய் பாடினோம் அல்லவா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூழ்வார். அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். ஏன் அந்த செட்டை சிறகுகள் என்று சொல்லுகிறோம்? மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். இந்த செட்டைக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த செட்டைக்குள்ளே வருவதென்றால் இயேசுங்கிற நாமத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாய் வர வேண்டும். கொஞ்ச காலத்துக்குள்ளே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான் 2ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்திலே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரூத்தின் புத்தகத்தில் அவருடைய செட்டைக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை போவாஸ் சொல்லுகிறார். ரூத் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இயேசு என்கிற நாமத்தை ஒரு அடைக்கலமாக செட்டையாக நினைத்து நீங்கள் அதற்குள் ஒளிந்திருக்கும் பொழுது வெளியே இந்த வைரஸை போல, இந்த பருந்தை போல பறந்து வருகிற எந்த வைரஸும் உங்களை தொடாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே உங்களை ஒழித்து வைத்து பாதுகாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். வெளியே கர்த்தருடைய சொல் கேளாமல் இருந்தவன் அழிக்கப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது மட்டுமல்ல, இந்த கொரோனா மட்டுமல்ல, இதை தொடர்ந்து நிறைய வரும். நிறைய உலகத்துல பயங்கரமான காரியங்கள் வரப்போகிறது. உலகத்துல 3ல் 1 பங்கு சாவாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஒரே நேரத்துல இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா 3ல் 1 பங்கு மக்கள் தொகை அழிக்கப்படுவார்கள். அதற்கு பின்பு அந்தி கிறிஸ்து வருவான். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வருவார். எனவே கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, நான் அவருடைய செட்டைக்குள்ளே இருக்க வேண்டும். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை பாட்டாக பாடினோம் அல்லவா? அதை திரும்ப உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 5ஆம் வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையில் உயர்த்துவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரா இருந்தாலும் இயேசுங்கிற செட்டைக்குள்ள வாங்க. அவர் உங்களை பாழாக்கும் கொள்ளை நோக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். எப்பொழுதும் அவருடைய மறைவில் இருங்கள். ஒரு சானிடைசர் கிருமிகளை கொள்ளுமானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் கிருமிகளை மட்டுமல்ல பாவத்தையும் கொல்லக்கூடிய வல்லமை உள்ளது. அவருடைய அடைக்கலத்துக்குள் வாருங்கள், அவருடைய செட்டைக்குள் வாருங்கள், பாதுகாப்பை உணர்வீர்கள். எதற்கும் பயமில்லை, நான் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பேன், எதற்கும் நான் அசைக்கப்பட மாட்டேன்னுங்கிற அந்த உறுதிக்குள் வரணும். குடும்பமா தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா தேவனை நம்பிருங்க. அவருடைய செட்டையின் கீழ் நிறைவான ஆசீர்வாதமும் உண்டு, அவருடைய செட்டைக்குள்ளே பூரணமான ஆரோக்கியமும் உண்டு. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் உலகத்தோடு உலகமாக பயந்து நடுங்கி வாழ்வதற்கு நாங்கள் உலக மக்கள் அல்ல. உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறேன். நாங்கள் உம்முடைய செட்டைக்குள் இருக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் எங்களை காக்க ஒரு தெய்வம் உண்டு என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இந்த சூழ்நிலையில் எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசம் எங்களுக்குள் உண்டு. இந்த சூழ்நிலையில் எங்களை ஒரு தேவன் காப்பாற்ற இருக்கிறார் என்பதனால் நாங்கள் தைரியமாய் வாழ நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் கரம் இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், முழு உலகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஜனங்கள் மனம் திரும்பி உணர்வடைந்து இயேசு என்கிற நாமத்துக்கு கீழ் அடைக்கலமாக ஓடி வந்து உடைய செட்டையின் கீழ் வந்து ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். நீர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னிடைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடி மற்ற ஊழியங்கள்லாம் இருக்குமா இல்லையா என்பதை அவ்வப்போது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.